ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு 1 வீக் முன்னாடி வந்து அக்காவும் பாப்பாவும் லைட்டாக ரவுண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாங்க. அது அவங்க 2 பேரும் பேசி செஞ்சு கடைசியில் ஒரு 6 ஹவர் ட்ரிப்பாகவே போட்டுட்டாங்க. திடீர்னு எனக்கு கால் பண்ணிவிட்டு ரவுண்டுக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி, என்ன ரவுண்டு, எங்கே போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டால் டிமார்ட் அப்படின்னு. சரி, நம்ம தான் ஷாப்பிங் பண்ண ரொம்ப குஷியாயிருவோமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா பொடிசுமே தூக்கி காருக்குள்ளே போட்டு கிளம்பி போயிட்டோம். பொடி குஞ்சா மட்டும் எங்கள் சின்னத்த வீட்டில் இருந்திருந்தா. ஸோ அதனால் அவள் மட்டும் அப்படியே மேக்கப் இல்லாமல் இருந்தா. ஒரு பேம்பஸ் ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்து காரில் வச்சுட்டு அவளையும் கூப்பிட்டு போயாச்சு. போகும்போது ரொம்ப அவள் ஸ்வெட் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அவள் காலையில் ஃபங்க்ஷன் இருந்துச்சு. ஸோ குளிச்சுட்டு காலையில் இருந்த மேக்கப்போடே இருந்தா. அதனால் ஒரு பேம்பஸ் மட்டும் போட்டு கொஞ்சம் ஒரு 2 ஹவர்ஸ் ஆகும்ல போகிறதுக்கு திண்டுக்கலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டுட்டேன் அவளை. அதனால் கடைசி வரையுமே அவள் ஃப்ரீயாகவே தான் இருந்தா. டிமார்ட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் முன்னாடி தான் நினைக்கிறேன். அப்போ தான் அவளுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு லைட்டாக பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து செட் பண்ணி வச்சேன். இது வந்து என்னென்னா போகும்போதே எங்களுக்கு சரியாக பிளான் இல்லை. சரி, ஓகே, நம்ம ஒரு 6:45 போல் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. எங்களுக்கு அங்கே போகையில் எப்படி 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு. 6 இப்போ 7 வச்சாலும் அங்கே போக 9 ஆயிரும் அப்படின்னு சொல்லி டவுட்டில் தான் போனோம். 1 ஹவரில் என்ன ஷாப்பிங் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனாலேயே நம்ம கொஞ்சம் அசால்ட்டாகவே இருந்தோம். இதில் ஃபுல்லாமே பொடி கொஞ்சம் வந்துட்டு அந்த விண்டோவை வந்து கீழே இறக்கிட்டு அந்த கிளாஸை கீழே இறக்கிட்டு தலையை வெளியே விட்டு விளாடணும் அப்படின்ட்டு பயங்கரமாக அட்ராசிட்டி போய்கிட்டு இருந்துச்சு. இவ படுத்துறப்பாடே என்னால் தாங்க முடியல. இவளுக்கு ஒரு அக்கா வேற இருக்காள். அவள் பொழுனிக்கும் அவளை பிடிச்சி வம்பிழுத்துட்டே தான் இருப்பாள். ஸோ அவங்கள எப்படியும் சமாதானப்படுத்தி அந்த காருக்குள்ளே வச்சாச்சு. இதில் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னா அக்காவோட பொண்ணு தான். வரும்போதும் தூக்கம், போகும்போதும் தூக்கம். பயவுல இருந்ததே தெரியவே இல்லை. இதுக்கு முன்னாடி அந்த காரில் நம்ம என்னென்னா கார் வாங்கியிருக்கோமேன்னு பொத்தி பொத்தி வச்சு கூப்பிட்டு போகிறோம். கடைசியில் பார்த்தா இந்த காரில் வெறும் சீட்டெல்லாம் நகர்த்திட்டு ஃபுல்லாக வாழை இலையை வச்சு கட்டி, என்ன சொல்கிறது, ஆட்டோ லோடு வண்டி கணக்காக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நினச்சி நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்தில் செம்பட்டிக்கிட்ட வந்துட்டோம். செம்பட்டிக்கிட்ட வந்து பார்த்தா டைம் ரொம்ப இருந்துச்சு. என்னடா அப்படின்னு பார்த்தா பயப்புள்ள பயங்கர ஸ்பீடாக வந்திருக்கும் போல். நாங்கள் அதை நினைக்கவே இல்லை. ஏன்னா எங்கள் இதில் கார் இப்போ தான் ஓட்டி பழகுறாங்க. என்னோட ஹஸ்பண்டாக இருக்கட்டும், அக்காவோட ஹஸ்பண்டுமே இப்போ தான் ஓட்டி பழகுனாங்க. ஆனால் அக்காவோட ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் வேகமாக ஓட்டிட்டாரு. இன்னைக்கு என்னோட ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னும் அந்த இதுக்கு கிடைக்கல, அதாவது டைமிங் கிடைக்கல. ஸோ அதனால் அவர் சூப்பராக ஓட்டுறாரா. இதில் வந்து ஸ்பீடாக வேறு ஓட்டி பழகிட்டாருன்னு அப்படி தானே அன்றைக்கி தான் தெரிஞ்சிச்சு. சரி, ஓகே, பயவுள்ள பயங்கரமாக ஓட்டுது அப்படின்னு சொல்லிட்டு செம்பட்டிக்கிட்ட வந்தோம். வந்து பார்த்தா பயங்கரமான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டு ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் கிட்ட அங்கேயே நின்றுருப்போம். அப்போ என்ன தோணுச்சுன்னா, இதுக்காயா நீ இவ்வளோ ஸ்பீடாக ஓட்டி வந்தீங்க அப்படின்னு சொல்லி தான் தோணுச்சு. நெக்ஸ்ட்டு 8:15 டிமார்ட்டுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறமா தான் பாப்பாவுக்கு சொல்கிற மணிக்கே ட்ரெஸ்ஸு இதெல்லாம் போட்டு விட்டுட்டு தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு வேணுன்ற லக்கேஜ் மட்டும் எடுத்துகிட்டு உள்ளே போனோம். அங்கே வந்து அவ்வளோவா லக்கேஜ் அலோவ் பண்ண மாட்டாங்க. பெரிய ஹேண்ட்பேக்கவே மேக்ஸிமம் இது பண்ண மாட்டாங்க, அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கான தேவையான வாட்டர் பாட்டில் அதெல்லாம் பாப்பாவை பொடி குஞ்சாவுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே 8:15 மேலே உள்ளே போயாச்சு. போகும்போதே சண்டே அப்படின்றனால பயங்கர க்ரௌடாக இருந்துச்சு. நாங்கள் கூட நினச்சோம், சரி, ஓகே, சொதப்பல் ஆக போகுது அப்படின்னு. அப்புறமா தான் கூகுளில் பார்க்கும்போது 10 வரையும் இருக்குது அப்படின்னு சொல்லி, சரி, ஓகே, வந்ததுக்கு ஏதாவது கிடச்சதே. ஒரு 2 ஹவர்ஸ் கூட இல்லை, ஒரு 1.5 மணி நேரம் கிடச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போயாச்சு. நான் போனோன்னே எப்பயும் போல் அஸ்யூஷுவல் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கப் கேக்கெலாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா லைட்டாக பழசருக்கு லாஸ்ட் டைமே கொஞ்சம் சேர்த்து தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸ் கிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். ஸோ அவ்வளோவா நான் அந்த பழசருக்கு ஜாமான் கிட்டே போவே இல்லை. அதுக்கப்புறமா நான் எடுத்தோன்னே செப்பல் ஐட்டம் தான் போனேன். லாஸ்ட் டைம் தான் கிடைக்கல. இந்த வட்டமாக கிடைக்குமா அப்படின்னு பார்த்தா இந்த வட்டமும் கிடைக்கல. சரி விட, நமக்கு என்னைக்கு லக் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் செப்பல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருந்தேன். லாஸ்ட்டாகவே ஐஸ்வர்யா ஸ்டோரில் போய் பார்த்தோம். ஆனால் சைஸ் கிடைக்கல. ஏன்னா இப்போ அவங்க நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரோட்லலாம் போகும்போது சின்ன சின்ன கல் குத்துறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக வலிக்கிற மணிக்கே இருந்துச்சு. சரி, ஓகே, ஸ்லிப்பர் வாங்கலான்னு சொல்லி அத்தை 2-3 தடவை சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால சரி, இந்த வட்டம் டிமார்ட்டில் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு தான் போனோம். எடுத்தோடனே பாப்பாவுக்கு செப்பல் தான் வாங்கினேன். வாங்கிட்டு அப்போ தான் ரீஸ்டாக் பண்ணிகிட்டு இருந்தாங்க எல்லாமே. நைட்டு ஓவர் ஆக போகுது அப்படின்றனால எல்லாத்தையுமே முந்தின நாள் நைட்டே ரீஸ்டாக் பண்ணிடுவாங்க போல். அப்போ தான் எல்லாமே புதுசாக வந்து கவர் ஓப்பன் பண்ணி போட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ப்ளூ கலர் வந்து அந்த அக்காவே எடுத்து கொடுத்தாங்க. உங்கள் பாப்பா அழகாக இருக்குது, ஒயிட் கலரில் ப்ளூ கலர் போடுங்க, சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி, சரி அப்படின்னு சொல்லிட்டு ப்ளூ கலர் ஸ்லிப்பரை வாங்கிட்டு அப்படியே வந்தாச்சு. இந்த டைம் வந்து சடனாக பிளான் பண்ணனால மொத்தத்துக்கே நாங்கள் 3 பேர் தான் போயிருந்தோம். நான், அக்கா, பாவா, அதுக்கப்புறமா 3 குட்டீஸ் தான் போயிருந்தோம். ஸோ அதனால் குட்டீஸை மேய்க்கிறது கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இவங்க பார்க்கிங் போட்டு வர்றதுக்குள்ளே நான் டைம் இல்லை,
வெறி ஆயிட்டேன். ஸோ அதனால் வேகமாகவும் ட்ராலியில் பொடி குஞ்சாவை கீழே உட்கார வச்சுட்டு பாப்பாவை குஞ்சாவை வந்து இதில் உட்கார வச்சிட்டேன். அந்த பேஸ்கட்லேயே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதில் உட்கார வச்சுட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க எல்லாம் பார்த்து சிரிச்சிட்டே இருந்தாங்க. அதில் என்ன பண்ணிட்டேன்னா வாங்கின ஸ்நாக்ஸு, அதுக்கப்புறம் கோதுமை மாவு, பூஸ்ட்டு பாக்ஸ் இதெல்லாம் வாங்கி உள்ளே வச்சுருந்தனால அதை கடிச்சிக்கிட்டே இருந்தாங்க. அப்புறம் பார்க்குறவங்களாம் ஒரு மாணிக்க பார்த்துட்டு போனாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தவங்க நிப்பாட்டி, அழகி எவ்வளோ அழகாக க்யூட்டாக உட்காந்துருக்கீங்க, நீங்கள் பார்க்க அழகாக இருக்கீங்கன்னு சொல்லி கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா குட்டி அது ட்ராலிக்குள்ளேயே அந்த பொடி குஞ்சாவை போட்டுட்டு பெரிய பாப்பாவை ட்ராலி பேஸ்கெட்டில் உட்கார வச்சனால எல்லோரும் ஒரு பாப்பான்னு தான் நினச்சிட்டு இருந்தாங்க. அப்புறமா உள்ளக்கு ஏதோ அவள் உருட்டிக்கிட்டே இருந்ததை பார்த்து எல்லாம் சிரிச்சிட்டே இருந்தாங்க. எனக்கும் ஒரு மாணிக்க இருந்துச்சு. சரி நமக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. போயிட்டு இந்த வட்டம் அவ்வளவா வந்து நான் நிறைய டெக்கர் ஐட்டம்னா அந்த ஒரு ஜூஸ் குடிக்கிற மணிக்கு கிளாஸு, அதுக்கப்புறம் காஃபி மக்கு இந்த மணிக்கு தான் வாங்கிட்டு வந்தேன். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. அவங்ககிட்ட என்ன சொல்கிறது, அவங்க டாக்டர் முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்கேஜ்மெண்ட் வந்து கூப்பிட்றதுக்கு வந்திருந்தாங்க. எனக்கு எப்படி சர்வ் பண்ணுறதுனே எதுவுமே தெரியலை. ஏன்னா எல்லாமே நம்ம அத்தையோட ஏனம் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ திங்ஸுன்றனால பழைய திங்ஸுன்றனால எனக்கு சர்வ் பண்ண ரொம்ப கஷ்டமாயிருச்சு அந்த டைமில். ஸோ அதுக்காகவே இந்த வட்டம் கொஞ்சம் டீசெண்டாக மக்கு, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் பவுல் இந்த மணிக்கு வாங்கிட்டு வந்தேன். அதெல்லாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போது வந்து கரெக்டாக போயிட்டு வரும்போதே ஆனந்த பவன்லேயே சாப்பிட்டு வந்துட்டோம். வத்தலை கொண்டுக்கிட்டு ஏதோ ஒரு ஊரில் சாப்பிட்டு வந்துட்டோங்க, தெரியல. அதுக்கப்புறமா பெரியவளும் வரும்போதெல்லாம் மணி வந்து 12:15 ஆயிடுச்சு. வீட்டுக்கு வர்றதுக்கு எப்படியும் 12:45 கிட்ட ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.